இன்றைய காலகட்டத்தில் நம்மில் நிறைய பேருக்கு போதுமான நிதி சுதந்திரம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வருமானம் போதுமானதாக இல்லை, மாதந்தோறும் பற்றாக்குறை. இதனால் மிகவும் மனம் சோர்ந்த நிலையிலே நீங்கள் இன்று இருக்கலாம். மாதந்தோறும் எனக்கு இன்னும் சற்று கூடுதலான பணம் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இதனால் நாம் ஒரு நிதி சுதந்திரத்தோடு வாழ முடியும் இல்லையா? சரி, இந்த நிதி சுதந்திரத்திற்காக கர்த்தரிடம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று பார்ப்போமா? கர்த்தாவே, பரலோகத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் நடத்தும் என் நல்ல பிதாவே, உம்முடைய கிருபைக்கும் கருணைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை செலுத்துகிறேன். 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எனவே என் வாழ்க்கையில் நிதி சுதந்திரத்திற்காக உம்மிடம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்று எனக்குள்ள பற்றாக்குறையை நீர் அறிவீர். இதோ நீர் எனக்கு இந்த பற்றாக்குறையை அகற்றி நான் ஒரு நிதி சுதந்திரம் உள்ள நபராக மாற்றுவீராக. நீர் எனக்கு கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொண்டு நான் எனக்கு மாத்திரமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நிறைய சமூக நல பணிகளை செய்ய ஒரு திறந்த மனதினை எனக்கு தாரும். ஆம் ஆண்டவரே, நீர் எனக்கு தரும் இந்த பொருளாதார சுதந்திரத்தினால் நான் நிறைய பேருக்கு உதவக்கூடிய நபராக நிச்சயமாக இருப்பேன் என்று நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். என் ஜெபம் கீழும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த ஜெபத்தை 3 வேளைகளும் நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனத்துடன் நாம் ஜெபிக்கும் போது கட்டாயம் ஆண்டவர் நமக்கான நிதி சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.